अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वीदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपी सगोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुहं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो பேப்பர் भगवते வேண்டாம் இதோட மட்டும் वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। इट्स डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। இன்னைக்கு காண்டம் 3 அத்தியாயம் 6 ஸ்லோகம் 37. 37 ஆமாங்க கரெக்ட் மட்டும் தேங்க்யூ வதசி. ஏகாந்தலாபம் வச்சச்சோ நுன் பும்சாம் சுஸ்லோக मौले गुणवादमाहुः श्रुतेश्च विद्वद्भिर् उपाकृतायां गदासुतायाम् उपसंप्रयोगम्। நான் படிக்கட்டுங்களா படிக்கட்டும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மல்லிகா மாதாஜி படிங்க. சரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. புண்ணிய புருஷரான பகவானின் செயல்களையும் பெருமைகளையும் பற்றிய உரையாடல்களில் ஈடுபடுவதுதான் மனித குலத்தால் அடையப்படக்கூடிய மிக உயர்ந்த லாபமாகும். இத்தகைய செயல்கள் கற்றறிந்த மாமுனிவர்களால் எழுத்து வடிவில் நன்கு தொகுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக அவற்றிற்கு அருகில் இருப்பதாலேயே செயலின் உண்மையான நோக்கம் நிறைவேறுகிறது. பொருளுரை. அருவ பிரமத்தின் நிலைதான் வாழ்வின் இறுதி நோக்கம் என்று அருவவாதிகள் நினைப்பதால் பகவானின் செயல்களை பற்றி கேட்க அவர்கள் மிகவும் அஞ்சுகின்றனர். எல்லோருடைய செயலையும் போலவே பரம புருஷருடைய செயலும் பௌதீகமானதுதான் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் இப்பதத்தில் சுட்டிக்காட்டப்படும் மகிழ்ச்சி வேறு வகையானதாகும். ஏனெனில் உன்னத குணங்களை கொண்டவரான பரம புருஷரின் செயல்களுடன் அது சம்பந்தப்பட்டுள்ளது. குணவாதம் எனும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். ஏனெனில் பகவானின் குணங்களும் செயல்களும் மற்றும் லீலைகளும் பக்தர்களால் விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்களாகும். மைத்ரேயரை போன்ற ஒரு ரிஷி பௌதீக குணங்களை கொண்ட எதையும் விவாதிக்க மாட்டார் என்பது நிச்சயம். எனினும் பகவானின் செயல்களை பற்றி உரையாடுவதுதான் உன்னத தன்னுணர்வின் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலை என்று அவர் கூறுகிறார். எனவேதான் பகவானின் உன்னத செயல்களை பற்றிய விஷயங்கள் கைவல்ய ஆனந்தத்தை விட மிக மிக உயர்ந்தவை என்று ஸ்ரீலா ஜீவ கோஸ்வாமி முடிவாக கூறுகிறார். பகவானின் உன்னதமான இச்செயல்களை பற்றி கேட்பதாலேயே பூர்ணமான தன்னுணர்வை பெற்றுவிடக்கூடிய முறையில் மாமுனிவர்கள் இவற்றை எழுத்து வடிவில் நன்கு தொகுத்துள்ளனர். எழுத்து வடிவில் குறித்து வைக்கப்பட்டுள்ள இத்தகைய மிகச் சிறந்த இலக்கியங்களில் ஸ்ரீமத் பாகவதமும் ஒன்றாகும். எனவே அதிலுள்ள விஷயங்களை பற்றி கேட்பதாலும் பேசுவதாலுமே வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவத்தை அடைந்துவிட முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ வாழ்க்கையோட தேடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய இடத்துல தேடிட்டு இருக்காங்க வாழ்க்கையில ஆனந்தம் வேண்டும் அப்படிங்கறக்காக. ஆனா இங்க வந்து பூர்ணத்துவம் அடையிறதுக்கு, அதாவது ஆனந்தத்தை அடையிறதுக்கு, ஆனந்தம் தான் நம்மளுடைய சத்து சித்து ஆனந்தம், இதுதான் பூர்ணத்துவம்.
அது ஏற்கனவே இருக்கு, ஆனா மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கு. அப்போ அதை முழுமையாக உணர்வதற்கு நாம பக்தி தொண்டு செய்ய வேண்டும். அது எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் ஒன்றே போதுமானது. ஏன்னா ஏகப்பட்ட இலக்கியங்கள் இருக்கு. இன்னைக்கு கடை தெருவுக்கு போனீங்கன்னா நீங்க அவ்வளோ புத்தகங்கள் விக்குது. அது எல்லாம் நம்மளுக்கு குழப்பக்கூடியவை. நீங்க ஒரு ஒரு புத்தகத்தை படிச்சு இப்போ அஹ், ஒரு புராணம் படிக்கிறாங்க. ஆஹ் ஏதோ ஒரு ஆர்த்தர் எழுதுன ஏதோ ஒருத்தர் முக்குணத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அதையெல்லாம் படிச்சுட்டு மனுஷங்க நிறைய குழம்பி போய் கிடக்குறாங்க. ஆனா அதெல்லாம் வேண்டியதே கிடையாது. ஸ்ரீமத் பாகவதம் அது யாரால தொகுக்கப்பட்டது? வியாசதேவரால். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகா அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகோர் அகோர் ரசிகா புவு பாவுகாக அப்படின்னு வியாசதேவரால் தொகுக்கப்பட்ட இந்த பாகவதம் ஒன்றே போதுமானது. ஏன்னா எல்லா இலக்கியங்களோட சாரம் இந்த பாகவதம். அப்போ கண்ட கண்ட புக்கெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு நாம குழம்பி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஆதாரமற்ற செய்திகள், முக்குணங்களால் இருக்கின்ற மனிதர்களால் இயற்றப்பட்டது. ஆனா பாகவதம் அப்படி கிடையாது. பாகவதரோட இலக்கிய அவதாரமான வியாசதேவர் அவரே வந்து நம்மளுக்கு மொழிபெயர்த்து தந்திருக்கார், தோத்து தந்திருக்கார் பாகவதத்தை. அப்ப இங்க வந்து நம்ம இன்னும் பாகவதத்துல நம்ம பார்க்கலாம். பகவானுடைய புகழ் நாமம் ரூபம் லீலை குணங்களை கேட்க வேண்டும் அப்படின்னு ஸ்ருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ண புண்ணியசிரவண கீர்த்தன ஹிருதியந்த ஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுக்ருத் சதாம் அப்படின்னு. அப்போ பகவானுடைய நாமங்களை திரும்ப திரும்ப நாம கேட்டுட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, இதயத்தில் உள்ள பௌதிக ஆசைகள் அதையெல்லாம் களைந்து விடுகின்றது. இப்ப எல்லாரோட இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிற அந்த பகவானை நாம வந்து எப்பவும் சுண்வதாம் அவரது செய்திகளை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கேட்கறதுலதான் பக்தர்களுக்கு எப்பவுமே ஆர்வம். ஏன்னா அவங்க மற்ற பௌதிக விஷயங்களை பற்றி அவங்களுக்கு வந்து எப்பவும் சிந்தனை கிடையாது. மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் அவங்களுக்குள்ளேயே பேசி அவங்க வந்து மச்சித்தா மத்கத பிராணா பகவானை பற்றி எப்பொழுதும் பேசி அவங்க தங்களை மறந்து அதிலேயே ஆழ்ந்திருப்பாங்க. சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்த சத்ருட விரதாக நமசியந்த சம்மாம் பக்தியா நித்திய யுக்தா உபாசதே அப்படின்னு எப்போவும் பகவானை வந்தனை செய்து அவரை வழிபட்டு கீர்த்தனம் செய்து திடமான உறுதியுடன் எப்பவுமே பக்தி தொண்டுல முயன்று கொண்டே இருப்பார்கள். அதுதான் இங்க வந்து ஸ்ரீல பிரபுபாத நம்மளுக்கு சொல்றாரு இந்த மொழிபெயர்ப்புல. அடுத்தது ஸ்லோகம் 38. ஆத்மனோ அவசதோ வத்ச மகிமா கவிநாதினா சம்பத்ஸ்ர சகஸ்ராந்தே தியா யோக விபக்கயா. மாதாஜி படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அடிமை புதல்வரே, 1000 தேவ ஆண்டுகள் நீடித்த ஆதி காவியான பிரம்மாவின் திருந்த தியானத்திற்கு பிறகுதான் பரமாத்மாவின் மகிமைகள் நினைத்ததுக்கரிய என்பதை அவரால் அறிய முடிந்தது. பொருளுரை. தத்துவவாதத்தினாலும் மனக்கற்பையினாலும் பரமாத்மாவை அறிய விரும்பும் தவளை தத்துவவாதிகள் சிலர் உள்ளனர். பரம்புருஷரை பற்றி ஒரு அளவுக்கு அறிந்துள்ள பக்தர்கள் பகவானின் மகிமைகள் கணக்கிட முடியாதவை அல்லது நினைத்தது கருவி என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது தவளை தத்துவவாதிகள் அவர்களை குற்றம் கூறுகின்றனர். பாசிபி சமுத்திரத்தின் அளவை கணக்கிட முயன்ற கிணற்று தவளையை போல இந்த தத்துவவாதிகள் பயனற்ற மனக்கற்பனையில் அதிக சிரமத்தை ஏற்க விரும்புகின்றனர். ஆதிபாவியான பிரம்மாவை போன்ற பக்தர்களிடமிருந்து உபதேசம் பெற்றுக்கொள்ள இவர்கள் மறுக்கின்றனர். பிரம்மதேவர் 1000 தேவ ஆண்டுகளுக்கு கடும் தவத்தை மேற்கொண்டார். இருப்பினும் பகவானின் மகிமைகளை நினைத்து கருவி என்று அவர் கூறுகிறார். எனவே தவளை தத்துவவாதிகளால் அவர்களுடைய மனக்கற்பனைகளை கொண்டு
லாபத்தை அடைய முடியும். மனக்கற்பனையாளர்கள் காற்று வேகத்தில் அல்லது மனோ வேகத்தில் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு கற்பனை உலகில் சஞ்சரித்தாலும் பகவானின் மகிமைகளை நினைத்தது கருவி என்பதை தான் காண்பார்கள் என்று பிரம்ம சமஸ்கிருதி கூறுகிறது. ஆனால் பக்தர்களோ பரமனை பற்றிய அறிவை தேடியவதில் நேரத்தை வீணாக்காமல் தகுதியுள்ள பக்தர்களிடமிருந்து அடக்கத்துடன் பகவானின் மகிமைகளை பற்றி கேட்கதுக்கரிய இவ்வாறாக கேட்டால் பாடுகள் என்னும் முறையினால் அவர்கள் உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கின்றனர். இத்தங்கை பக்தர்களின் மகாத்மாக்களின் பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளும் பகவான் பின்வருமாறு கூறுகிறார். மகாத்மனஸ்து மாம் மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வம் பிரகிருதிமாஸ்ரிதாः வதந்தி அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம் சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தச்ச த்ருதவ்ரதாः நமஸ்யந்தச்ச மாம் பக்தியா நித்யயுக்தா உபாசதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவத்கீதை 9.13-14 லட்சுமி தேவி, சீதா தேவி, ஸ்ரீமதி ராதா ராணி அல்லது ஸ்ரீமதி ருக்மணி தேவி என்று அழைக்கப்படும் பகவானின் அந்தரங்க சக்தியை பரப்பிரகிருதி தூய பகவத் பக்தர்கள் தந்தமடைகின்றனர். இச்செயலினால் அவர்கள் உண்மையான மகாத்மாக்கள் ஆகின்றனர். மகாத்மாக்கள் மனக்கற்பனையில் ஈடுபடுவதை விரும்பாமல் பகவானின் மாறாத பக்தி தொண்டை உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றனர். பகவானின் செயல்களை பற்றி கேட்டல் பாடுகள் என்னும் முக்கிய முறையினால் பக்தி தொண்டு தோற்றுவிக்கப்படுகிறது. பகவானை ஓரளவுக்காவது அறிய முடியுமானால் அது பக்தி தொண்டின் மூலமாகத்தான் சாத்தியமாகும், வேறு வழிகளால் அல்ல. எனவே உன்னத முறையை பயில்வதன் மூலமாக மகாத்மாக்கள் பகவானை பற்றிய போதுமான அறிவை பெறுகின்றனர். ஒருவன் மனக்கற்பனையில் ஈடுபட்டு மனித வாழ்வில் பொன்னான நேரத்தை விரயம் செய்யக்கூடும். ஆனால் அது பகவானை பற்றிய விஞ்ஞானத்தை அறிய ஒருவருக்கு உதவாது. ஆனால் மகாத்மாக்களோ மனக்கற்பனைகளால் பகவானை அறிவதில் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. எனில் பகவான் பக்தர்களுடனோ அல்லது அசுரர்களுடனோ புரியும் அவரது உன்னதமான செயல்களை பற்றி கேட்பதில் அவர்கள் ஆனந்தம் அடைகின்றனர். இவ்விரண்டிலுமே ஆனந்தம் அடையும் பக்தர்கள் இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப மனக்கற்பனையாளர்கள், அருவவாதிகள், இவங்களை எல்லாம் பத்தி இங்க ஸ்ரீல பிரபுபாதர் சாடுகிறார். ஏன்னா அவங்க எல்லாம் பகவானுக்கு உருவம் இல்லை. அப்ப பகவானோட திருவுருவத்திற்கு அவங்க அபராதம் இழைக்கும் போது அவங்களால பகவானை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா பகவானுக்கு அபராதம் இழைப்பவர்கள் எப்படி பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியும்? இப்ப உங்க வீட்டுல உங்களை பத்தி மோசமா பேசிட்டு உங்களை பத்தி புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா முடியுமா? முடியவே முடியாது. அப்போ நீங்க தான் அந்த வீட்டோட எஜமானர். உங்களை பத்தி மோசமா பேசிட்டு, ஆனா உங்களுக்கு என்னென்ன சக்திகள் இருக்கு அந்த வீட்டுல, நீங்க என்னென்ன பண்றீங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்க மூலமாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது நடக்கவே நடக்காது. அருவவாதிகள் அந்த மாதிரிதான் மனக்கற்பனையில ஈடுபட்டிருக்காங்க. ஆனா பக்தர்கள் எப்பவுமே பகவானை பற்றிய ஆராய்ச்சியில ஈடுபடுறது இல்லை. ஏன்னா இது நாம ஏற்கனவே பார்த்துட்டோம், அனுமானம் கிடையாது, பிரத்யக்ஷா கிடையாது, ஸ்ருதி ஸ்மிருதி சாஸ்திர புராணேதி அப்படின்னு சொல்லி வேதங்கள் மூலமாக வேதங்கள் சார்ந்த அந்த இலக்கியங்கள் மூலமாக மட்டும்தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். சாஸ்திரங்கள் மூலமாகவும் குரு மூலமாகவும் மட்டும்தான் பகவானை புரிஞ்சுக்க முடியுமே தவிர மனக்கற்பனையாலேயோ தன்னுடைய சொந்த முயற்சியினாலேயோ பல ஆண்டுகள் அவங்க தவம் பண்ணினாலும் அவங்களால முடியவே முடியாது. அப்போ இந்த தெய்வீம் பிரகிருதிம்னா இயற்கை, தெய்வீம் பிரகிருதிம்னா ஆன்மீக இயற்கை. அதை யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா மகாத்மாக்கள். ஏன்னா அவங்க அனன்ய பக்தி பண்றாங்க. பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். ஏன்னா அவங்க சததம் கீர்த்தயந்தோமாம், எப்பவும் அவங்க பகவானை பற்றி கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் மாதாஜி. அப்போ அவங்களாலதான் புரிஞ்சுக்க முடியுமோ தவிர
மற்ற மனக்கற்பனையில் இருக்கிறவங்கனால எப்பவும், ஏன்னா சரணடையாதவங்களுக்கு பகவான் தன்னை காட்டி கொடுக்கறதே கிடையாது. இதை நாம ஒரே ஸ்லோகத்துல பகவத்கீதையில அடிக்கடி பாக்குறோம். அதுலயே தெரிஞ்சுக்கலாம். எதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷாக பார்த்த சர்வசக அப்படின்னு. எவ்வளவு தூரம் ஒருத்தர் சரணடைகிறார்களோ அவ்வளவு தூரம் தன்னை பகவான் வெளிப்படுத்துகின்றார். அடுத்த ஸ்லோகம் 39. அதோ பகவதோ மாயா மாயினாமபி மோகினி யத் ஸ்வயம் சாத்ம வர்த்தமாத்மா ந வேத கிம் உதாபரே. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை தொகுத்து வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷனின் அற்புத சக்தியான ஜாலக்காரர்கள் கூட குழப்பத்தை விளைவிப்பதாக உள்ளது. மறைந்துள்ள அந்த சக்தியை சுய பூர்த்தியுடையவரான பகவானால் கூற அறிய முடியாதாக உள்ளது. எனவே மற்றவர்கள் அதை அடைய முடியாது என்பது நிச்சயம். பொருளுரை. பௌதிக விஞ்ஞானத்திலும் கணிதத்திலும் உயர்ந்தவர்களாக கருதப்படும் தவளை தத்துவவாதிகளும் பௌதிக அறிஞர்களும் பரமபுருஷனின் நினைத்திற்கரிய ஆற்றலை நம்ப மறுக்கக்கூடும். ஆனால் இயற்கையின் அற்புதமான ஜால வித்தைகளை கண்டு சில சமயங்களில் அவர்கள் குழப்பமடைகின்றனர். ஜட உலகை சேர்ந்த இத்தகைய ஜாலக்காரர்களும் மந்திரவாதிகளும் பகவானுடைய உன்னத செயல்களின் ஜால வித்தையை கண்டு உண்மையாகவே தடுமாற்றம் அடைகின்றனர். ஆயினும் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை என்று கூறி நிலைமையை அவர்கள் சமாளிக்க பார்க்கின்றனர். ஆனால் சர்வசக்தி படைத்தவரான பகவானால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. பௌதிக ஜாலக்காரர்கள் பரமபுருஷனின் எல்லையற்ற சக்தியின் நீளத்தையும் அகலத்தையும் கணக்கிட கொண்டிருக்கும் வேளையில் பகவானிடம் விசுவாசமுள்ள பக்தர்கள் பகவானின் அற்புத சக்திகளின் மகத்துவத்தை நன்கு உணர்ந்திருப்பதாலேயே பௌதிக சிறைவாசம் எனப்படும் பந்தத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றனர். இதுதான் பௌதிக ஜாலக்காரர்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. பகவத் பக்தர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவானின் சக்திகள் அற்புதமாக செயற்படுவதை காண்கின்றனர். ஒரு சிறிய ஆலாம் பழத்திற்குள் ஆயிரக்கணக்கான சிறு சிறு விதைகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆலமரத்துக்குரிய சக்தியை கொண்டுள்ளன. எனவே மரங்களும் விதைகளும் பகவானின் செயல்களை பற்றிய தியானத்தில் பக்தர்களை ஈடுபடுத்துகின்றன. அதே சமயம் பௌதிக ஜாலக்காரர்களோ இப்பிறவியிலும் அடுத்தடுத்துள்ள பலனளிக்காத வரட்டு கற்பனையாலும் மனக்கற்பனையாலும் நேரத்தை வீணடிக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய மனக்கற்பனையாலே பெருமை கொண்டிருந்த போதிலும் ஆலாம் மரத்தின் மறைந்துள்ள அதன் சாதாரண செயல்களின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாதவர்களாகவே உள்ளனர். இறங்கத்தக்க ஆத்மாக்களாகிய இத்தகைய கற்பனையாளர்கள் நிரந்தரமாக ஜடத்திலே கிடந்து உலாவ வேண்டியிருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ வரட்டு கற்பனையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, பகவானை பற்றி கட்டுக்கதைகள், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், பகவான் ஒருத்தர் கிடையாது, அவர் வெறுமனவே ஒரு மெஜிஷியன் மாதிரி ஒரு மனித ரூபம் எடுத்து வர்றாரு, அவர் இறந்துடுறாரு, அப்புறம் சூன்யமாயிடுறாரு, நாமளும் அப்படிதான் ஆயிடுவோம், அவரு போய் பிரம்மஜோதியில கலந்தோன்னே அவரு பகவான் ஆகுற மாதிரி நாமளும் பகவான் ஆயிடுறோம், இப்படி கற்பனையில நினைச்சதெல்லாம் பேசுவாங்க. அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே சக்தி இருக்குது பாருங்க, அதெல்லாமே தானா இயங்குது. ஏதாவது தானா இயங்குமா? இப்ப நீங்க ஒரு சமையல் ரூம்ல போய் இல்ல ஒரு லட்டு செஞ்சுட்டு வர்றீங்க, பையன் போய் உங்க மகன் போய் பாக்குறான், லட்டு தானா வந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அது போல இவங்கெல்லாம் வரட்டு கற்பனையாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த உலகம் தானாக தோன்றியது, தானாக இயங்குது, எப்படி நம்ம ஒரு பந்த கூட நம்ம காத்துல மிதக்க வைக்க முடியாது. ஆனா இவ்வளவு பெரிய லோகங்களை அவர் கிரகங்களை எல்லாம் காத்துல மிதக்க வைக்கிறார். அப்ப சர்வசக்தி படைத்தவரான பகவானால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. ஆனா இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, இந்த ஜாலக்காரர்கள் பரமபுருஷனின் எல்லையற்ற சக்தியின் நீளத்தையும் அகலத்தையும் கணக்கிட்டு கொண்டிருக்கும் வேளையில் பகவானிடம் விசுவாசம் உள்ள பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவரது அற்புத சக்திகளின் மகத்துவத்தை நன்கு உணர்ந்திருந்து பௌதிக சிறைவாசத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றனர். இதுதான் அவங்களுக்கு புரியாத புதிரா இருக்குது. ஏன்னா இவங்க தன்னுடைய சொந்த சக்திகளை நம்புறாங்க. ஆனா பக்தர்களோ பகவானுக்கு அடிபணிந்து பகவானுக்கு பக்தி தொண்டு பண்றாங்க. அதனால அவங்கெல்லாம் பக்தர்கள் எல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் பகவானின் சக்திகள் அற்புதமாக செயல்படுறதை அவங்களால காண முடியும். எங்கெங்கு பார்க்கணும் அவரது சக்திகள் விரிந்திருக்கிறதை பார்க்கலாம். ஆன்மீகமா அவங்க பார்வையில ஆன்மீகமா தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம பார்வை விசாலமா இருக்கணும். நாம வெளிப்புற பார்வையில பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பௌதிகமாவா தெரியும்.
அப்போ அதை வந்து சாஸ்திர சக்ஷு, சாஸ்திர கண் கொண்டு பார்க்கும்போது, இல்ல ஞான சக்ஷு, ஞானத்தின் கண் கொண்டு பார்க்கும்போது, அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்தூலமான விஷயங்கள், சூட்சுமமான விஷயங்கள். ஸ்தூல அப்படின்னா வெளிப்புறமா தெரியறது, வெளிப்புறமா தெரியறது பார்க்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ உங்க முன்னாடி ஒரு கதவு தெரியுது, ஜன்னல் தெரியுது, ஒரு மனித ரூபம் தெரியுது, ஃபேன், கட்டில், டேபிள் அப்படின்னு டிவி நிறைய நீங்க பார்க்கலாம். அதையெல்லாம் பார்க்கறதுனால என் கண்ணு, ஓஹா அருமையான கண்ணு அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அதுக்கு அதற்கும் அப்பால் சூட்சுமமாக பல சக்திகள் இருக்கிறத நாம வந்து ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ ஒரு சிறிய அந்த பழத்தோட விதையில, ஆலமரத்தோட விதையில எவ்வளவு பெரிய மரம் உருவாகுது. அப்போ அந்த ஆலமரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, அந்த சின்ன விதையிலிருந்து வர ஆலமரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. எனவே மரங்களும் விதைகளும் பகவானின் செயல்களை பற்றிய தியானத்தில் பக்தர்களை ஈடுபடுத்துகின்றன. ஒவ்வொரு பக்தனும் என்ன பண்ணுவானா, ஆஹா இந்த பூவிலிருந்து நறுமணம், இப்ப மல்லிகைப்பூக்கு ஒரு மனம், முல்லைப்பூக்கு ஒரு மனம், ஜாதி பூக்கு ஒரு மனம், ரோஜா பூக்கு ஒரு மனம், தாமரை பூக்கு ஒரு மனம், லில்லி பூக்கு ஒரு மனம், இப்படி யார் இதுக்கெல்லாம் சென்ட் அடிச்சு விட்டாங்களா? இப்படி காய்கள் பாத்தீங்கன்னா தக்காளி, வெண்டை, இப்படி பல வகையா, பல நிறங்கள்ல, பல ஷேப்ல, எப்படி இதெல்லாம் பகவான் வந்து அளவிட, கற்பனைக்கு அளவிட முடியாதவர். ஒருத்தன் நினைச்சானா ஆலமரத்துக்கடியில போய் படுத்துட்டு இருந்திருக்கான். அப்ப அவன் யோசிச்சான், ரொம்ப யோசிக்கிறவன் அவன். அப்ப இந்த கடவுளுக்கு ஒரு அறிவே இல்லை பாரு. ஆலமரத்துல போய் இவ்வளோண்டு பழத்தை வச்சுக்கிட்டு, அந்த பூசணிக்காய் எவ்வளோ பெரிய பழம், அத போய் இந்த சின்ன கொடியில காய்க்க வைக்கிறாரே. இவ்வளோ பெரிய மரத்துக்கு இத்தினூண்டு பழம், இந்த சின்ன கொடியில போய் இவ்வளோ பெரிய, தாங்க முடியாத அளவுக்கு பெரிய பழத்தை காய்க்க வைக்கிறாரு. இவருக்கு அறிவே இல்லை அப்படின்னு நினைச்சு படுத்துட்டு இருக்கான். தூங்கிட்டான். அவன் நல்லா உறக்கத்துல அவனுக்கு மேல இருந்து பட்டீல்னு ஒரு காய் விழுகுது. அவன் நினைச்சிட்டே படுத்துட்டு இருக்கான், அந்த மரத்துல வந்து ஒரு பூசணிக்காய் இருக்கிற மாதிரி. அதாவது இவர் மாத்துறாராமா பகவானோட படைப்பை. அவன் மேல பூசணிக்காய் தொத்துன்னு விழுகுது. அப்போ அந்த கனவுல இருந்து விழிச்சு பாக்குறான், அவன் மேல சின்ன அந்த பழம்தான் விழுந்திருக்கு. ஆனா அவன் நினைக்கிறான், ஆஹா கடவுள் எவ்வளவு புத்திசாலி, இந்நேரம் அந்த பூசணிக்காய் நான் நினைச்ச மாதிரி இந்த மரத்துல காய்ச்சி என் தலை மேல விழுந்திருந்ததுன்னா இன்னும் என்ன ஆவறது அப்படின்னு சொல்லி. சோ கடவுளோட படைப்புல எதுவுமே தவறு கிடையாது. ஆனா மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளும் முறைதான் தவறு. ஏன்னா பொய் அகங்காரம் இருக்கு இல்லைங்களா எல்லாருகிட்டையும். அவங்க நினைக்கிறாங்க கடவுள் இப்படி அப்படி, அவருடைய படைப்புல திருத்தம். நாமளே பாருங்க, நிறைய பேர் கண்ணாடி முன்னாடின்னு நம்மளுக்கு கண் இப்படி ஒரு பெருசா இருந்திருக்கலாம், காது இப்படி கொஞ்சம் வளைஞ்சிருக்கலாம், முகம் இப்படி ரவுண்டா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்திருக்கலாம், இப்படி பலமா நினைச்சிருப்போம். அப்போ கடவுள் வந்து யாராருக்கு என்னென்ன நேரத்துல எப்படி எப்படியெல்லாம் உருவமோ இல்ல அமைப்போ தருணமோ அதைத்தான் தந்திருக்கார். அப்போ இருக்கிறத வச்சு நாம அதை நிம்மதியா ஃபீல் பண்ணி பகவானுடைய பாத கமலங்களை சரணடைய வழிய பார்க்கணும் நாம. அடுத்தது ஸ்லோகம் 40. யதோ அப்ராப்யன்யவர்த்தந்த வாசஸ்ச மனசா சக அகம் சான்யஹி மே தேவாஸ் தஸ்மை பகவதே நமஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேங்க மாதாஜி. மாதாஜி. மொழிபெயர்ப்பு. வார்த்தைகளும் மனதும் மற்றும் அகங்காரமும் அவற்றை ஆளும் தேவர்களும் பரமபுருஷரை அறிவதில் வெற்றியடைய தவறிவிட்டனர். எனவே விவேகத்தின் காரணத்தினால் அவருக்கு நமது பணிவான வணக்கங்களை நாம் அளிக்க வேண்டியுள்ளது. பொருளுரை. வார்த்தை, மனம் மற்றும் அகங்காரம் ஆகியவற்றின் அதிபதிகளான வேதங்கள், பிரம்மா, ருத்ரன் ஆகியோராலும் பிரகஸ்பதி முதலான எல்லா தேவர்களாலும் கூட பரமபுருஷரை அறிய முடியவில்லை என்றால், அறியப்பட முடியாத அப்பொருளில் பக்தர்கள் ஏன் அதிகமான ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் என்ற கேள்வியை தவளை தத்துவவாதிகள் எழுப்புகின்றனர். பகவானின் லீலைகளை வர்ணிப்பதில் பக்தர்களால் அனுபவிக்கப்படும் உன்னதமான பரவசத்தை பக்தர் அல்லாதவர்களாலும் மனக்கற்பனையாளர்களாலும் நிச்சயமாக அறிய முடியாது என்பதே இதற்குரிய விடையாகும். உன்னத ஆனந்தத்தை ஒருவன் சுவைத்து அனுபவித்தாலல்லாது இயல்பாகவே அவன் தனது கற்பனையான முடிவுகளுக்கு திரும்பி வந்து விடுவான். ஏனெனில் அவற்றை அவன்
உண்மையானவையாகவே ஆகவோ அல்லது அனுபவிக்க தகுந்தவையாகவோ காண்பதில்லை. ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயக என்ற வேத மந்திரங்கள் உறுதி செய்வது போல் புருஷரான விஷ்ணுவின் பரம சத்தியம் என்பதையாவது பக்தர்களால் அறிய முடிகிறது. பகவத்கீதையும் 15.15 இதை உறுதி செய்கிறது. வேதை சர்வை அகம் ஏவ வேதத்யக. வேத அறிவை கற்றறிவதன் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒருவர் அறிய வேண்டும். அகம் நான் என்ற சொல்லை குறித்து பொய்யான கற்பனையில் ஈடுபடக்கூடாது. பகவத்கீதை 18.55 கூறுவது போல் பக்தையா மாம் அபிஜானாதி யாவான் எஸ் சாஸ்மி தத்வதக. பக்தி தொண்டால் மட்டுமே பரமபுருஷரை அறிய முடியும். பரமபுருஷர் தான் பரம சத்தியம் என்பதையும் பிரம்மமும் பரமாத்மாவும் அவரது அம்சங்கள் மட்டுமே ஆகும் என்பதையும் பக்தி தொண்டினால் மட்டுமே ஒருவரால் அறிய முடியும். இது இப்பதத்தில் மாமுனிவரான மைத்ரேயரால் உறுதி செய்யப்படுகிறது. அவர் பக்தியுடன் தமது உண்மையான சரணாகதியை நமக பரமபுருஷருக்கு பகவதே சமர்ப்பிக்கிறார். மைத்ரேயர், விதுரர், பரீட்சித் மகாராஜன் மற்றும் சுகதேவ கோஸ்வாமி முதலான மாமுனிவர்கள் மற்றும் பக்தர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி பகவானின் உன்னதமான பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். இதனால் பிரம்மம் மற்றும் பரமாத்மா நிலைகளுக்கு மேற்பட்டதான பகவானின் முடிவான அம்சத்தை ஒருவரால் அறிய முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க வார்த்தை, மனம், அகங்காரம் ஆகியவற்றின் அதிபதிகள் வேதங்கள், பிரம்மா, ருத்ரன், அப்புறம் பிரகஸ்பதி, இவங்க எல்லாம் கூட பரமபுருஷரை அறிய முடியவில்லை. அப்போ ஆனானப்பட்ட பெரும் தேவர்களே பகவானை பற்றி முற்றிலுமாக அறிய முடியலை. முகியந்தி எத் சூரையக. முயந்தி எத் சூரையக அப்படின்னா சூர அப்படின்னா தேவர்கள், அசூர அப்படின்னா அசுரர்கள். அப்ப ஆனானப்பட்ட தேவர்கள் கூட பகவானை பற்றி இன்னுமே புரிஞ்சுக்க முடியல. சிவபெருமான் அதனாலதான் அசுரர்களுக்கு பல சமயம் வரங்களை கொடுத்து அப்புறம் போய் விஷ்ணு கிட்ட அடைக்கலம் அடைந்து அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வார். அப்ப பிரம்மா கூட பிரம்ம விமோகன லீலையில அவர் எப்படி இந்த சின்ன பையன் போய் இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்து காத்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அந்த கோபர்களையும் பசுக்களையும் எல்லாம் ஒழிச்சு வச்சிடுறாரு. கன்றுக்குட்டிகள் எல்லாம் ஒழிச்சு வச்சிடுறாரு. அப்புறம் பகவானே தன்னை பல கன்றுக்குட்டிகளாகவும் 9 லட்சம் கன்றுக்குட்டிகளாகவும் கோபர்களாகவும் தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். இப்படி பல லீலைகளை நாம பார்க்கலாம். இந்திரன் அவரும் எப்படி என்னோட பூஜையை நிறுத்தலாம், இந்த சின்ன பையன், மாடு மேய்க்கிற பையன் அப்படின்னு சொல்லி இந்திரனும் சோதிக்கிறார். இப்படி அவங்களாலேயே புரிஞ்சுக்க முடியல, ஆனானப்பட்ட தேவர்களே புரிஞ்சுக்க முடியல. ஆனா இவங்க சரணடையாத இவங்க புரிஞ்சுக்கணும்னு முற்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா சரணடையாம இவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ உன்னத ஆனந்தத்தை ஒருவன் சுவைத்து அனுபவித்தால் அல்லாது இயல்பாக அவனது கற்பனைக்கான முடிவுகளுக்கு திரும்பி வந்து விடுகிறான். இப்போ குலோப்ஜான் இருக்கு, அடிக்கடி ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார், அதை சாப்பிட்டு பாரு, சுவையா இருக்கும் அப்படின்னு. சுவை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பாக்குறது கிடையாது. அதை எடுத்து சாப்பிட்டாதான் அதனோட சுவை எப்படின்னு தெரியும். அப்ப இவங்க கற்பனை பண்ணாம பகவான் பற்றிய அந்த வேத மந்திரங்கள் சொல்லுவது போல விஷ்ணுதான் பரம சத்தியம் அப்படின்னு பக்தர்கள் உணர்ற மாதிரி இவங்க நம்பணும். ஸ்ரத்தை, அது நம்பிக்கை தான் முதல் படி. அப்போ வேதைச சர்வர் அகம் வேத வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவ தேவச்சாகம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அகம் அப்படிங்கிறத, நான் அப்படிங்கிறத இவங்க கற்பனையில இவங்களை குறிப்பிடுறதா, அதாவது அப்படிங்கிறது நானும் பிரம்மன் தான், அகம் பிரம்மாஸ்மி, அந்த அகம் அப்படிங்கிறது என்னை குறிக்கின்றது, அதனால நானும் கடவுள் அப்படின்னால இவங்க பொருள் எடுத்துக்க கூடாது. ஏன்னா பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பக்தியானாம் அபிஜானாதி யாவான் யாசாஸ்மி தத்வதஹ ததோமாம் தியக்யோ நாத்வா விஷதே தத் அனந்தரம். பகவானுடைய லீலைகள்ல பங்கெடுக்கும் வாய்ப்பு பக்தர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்றது. அந்த பக்தர்கள் மூலமாகவே, தூய பக்தர்கள் மூலமாகவே, கீழே நாம பிராக்டிஸ் பண்ற பக்தர்கள் அவர்கள் மூலமாக பகவானை பற்றி தெரிந்து உன்னத பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றோம். ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க யாரையும் சரணடைகிறது இல்லை. ஏன்னா சரணடைதல்ல பகவான் தன்னை நேரடியாக சரணடைய சொல்லல.
அடியேனுக்கு 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 அடியேனாக தாசானு தாசானு தாசனாக இருந்தாலே போதும். அப்போ ஒரு தூய பக்தரிடம் சரணடைந்து அவருக்கு கீழே இருக்கிறவங்க அவருக்கு கீழே இருக்கிறவங்க அவருக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி நாம சரணடைஞ்சாலே பகவானை பற்றி புரிந்து கொள்ளும் அந்த புத்திய ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே, அந்த புத்திய அவர் உள்ளிருந்து பரமாத்மாவாக இருந்து நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கிறார். ஏன்னா அந்த அமானித்துவம் இல்லாம பக்தி யாருக்கும் கொடுக்கவே மாட்டார். இது ஒண்ணும் பௌதிகம் கிடையாது. அரசியலோ இல்ல சினிமாவோ இல்ல நாம நடத்துற வாழ்க்கையோ கிடையாது. இங்கெல்லாம் நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அகங்காரம் எல்லா ஃபீல்டுலயும் இருக்கு. ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்கி நீங்க ஒரு பெரிய லெவல் வரைக்கும் பாத்தீங்க, அரசியல் வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் சொல்றத கேளு அப்படின்னு அகங்காரத்துல இருப்பாங்க. ஆனா இங்க பக்தியில வந்துட்டா அமானித்துவம், திருநாத் அபிசுனிசேன தரோர் அபிஜகிஷ்ணா அமானீன அமானதேன கீர்த்தனைய சதாஹரி. இதை நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும். புல்லை போல பணிவாகவும் மரத்தை போல பொறுமையாகவும் யாரிடமும் மரியாதையை எதிர்பார்க்காமல் ஆனால் அனைவருக்கும் மரியாதை கொடுக்க தயங்காதவராகவும் இருப்பவருக்குத்தான் பக்தி கைகூடும். இது சிஷ்டாஷ்டகம் நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார். அப்ப இதோட இந்த அத்தியாயமான 6ஆம் அத்தியாயம் விஸ்வரூபத்தின் சிருஷ்டி இதை பத்தி மைத்ரேயர் விதுரருடன் விவாதித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததுல விதுரர் தொடர்ந்து விசாரணை நடத்துறார். அத்தியாயம் 7ல ஸ்ரீ சுக உவாச்ச பதம் 1 ஏவம் புருவாணம் மைத்ரேயம் த்வைபாயன சுதோ புதஹ ப்ரீணயன் இவ பாராத்யா விதுர பிரத்யபாஷத. ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிக்கிற மாதாஜி. படிங்க மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ். மொழிபெயர்ப்பு பொருளறிவழங்கி தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாதைக்கு ஜெய். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அரசே, மாமுனிவரான மைத்ரேயர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது துவைப்பாயனரின் கற்றறிந்த புதல்வரான விதுரர் இக்கேள்வியை கேட்பதன் மூலமாக இனிமையான முறையில் ஒரு விண்ணப்பத்தை வெளியிட்டார். அடுத்து படிக்க மாதாஜி. படிக்கலாம் மாதாஜி. பதம் 2. விதுர உவாச்ச ரக்மன் கதம் பகவத சின்மாத்ரஸ்யாவிகாரிணக லீலையா சாபி யுத்ரேயன் குணசிய குணாக்கிரியாக. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ விதுரர் கூறினார், சிறந்த பிராமணரே, பரமபுருஷர் பரம ஆன்மீக முழுமையாகவும் மாற்றமற்றவராகவும் இருப்பதால் ஜட இயற்கை குணங்களுடனும் அவற்றின் செயல்களுடனும் அவர் எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறார்? இது அவருடைய லீலை என்றால் மாற்றமற்றவரான அவரது செயல்கள் எப்படி இயற்கை குணங்களின் கலப்படம் இல்லாமல் வெளிப்படுகின்றன? பொருளுரை. முந்தைய அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டது போல் பரமாத்மான பரமபுருஷருக்கும் ஜீவராசிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில், பகவான் பிரபஞ்ச தோற்றத்தை அவரது பல்வேறு சக்திகளின் மூலமாக தோற்றுவிக்கிறார். ஆனால் இத்தோற்றம் ஜீவராசிகளை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. எனவே பகவான் சக்திகளின் எஜமானராகவும் ஜீவராசிகளோ அச்சக்திகளுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் உள்ளனர். உன்னத செயல்களை பற்றி அநேக கேள்விகளை கேட்ட விதுரர், பகவான் மண்ணுலகில் அவதரிக்கும் பொழுது ஒரு சாதாரண ஜீவராசியை போல் அவரும் மாயையின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறாரா என்ற சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பினார். குறைமதியாளர்களான சத்துவவாதிகள் பகவானுடைய நிலையும் ஜீவராசிகளின் நிலையும் சமநிலையில் உள்ளவை என்று எண்ணுகின்றனர். இத்தகைய வாதங்கள் தவறானவை என்று மைத்ரேயர் நிரூபிப்பதை விதுரர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். பகவான் முற்றிலும் ஆன்மீகமானவர். சின்மாத்ரா என்ற இப்பதத்தில் விவரிக்கப்படுகிறார். பரமபுருஷர் பல அற்புதமான பொருட்களை படைப்பதற்குரிய எல்லையற்ற சக்திகளை பெற்றுள்ளார். இத்தகைய அற்புத பொருட்களில் நிலையற்ற தோற்றமும் நிலையான தோற்றமும் அடங்கும். இந்த ஜட உலகம் அவரது பகிரங்க சக்தியின் ஒரு சிருஷ்டி என்பதால் இது நிலையற்றது போல் காணப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில் இது தோற்றுவிக்கப்பட்டு சில காலத்துக்கு பராமரிக்கப்பட்டு பிறகு மீண்டும் அழிக்கப்பட்டு அவரது சுய சக்தியில் ஒடுக்கப்படுகிறது. இதை பகவத்கீதையில 8.19 பூத்பா பிரலியதே என்று விவரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரது அந்தரங்க சக்தியின் படைப்பான ஆன்மீக உலகம் ஜட உலகை போல் தற்காலிகமான தோற்றம் அல்ல. அது நித்தியமானதும் உன்னதமான அறிவு, செல்வம், சக்தி, பலம், அழகு மற்றும் பெருமைகள் ஆகியவற்றை முழுமையாக கொண்டதும் ஆகும். பகவானால் தோற்றுவிக்கப்படும் சக்திகள் நித்தியமானவை என்பதால் அவை ஜட இயற்கை குணங்களின் களங்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டவை என்று அழைக்கப்படுகின்றன, நிர்குண என்று அழைக்கப்படுகின்றன. ஆன்மீக உலகம் பௌதிக நற்குணத்தை விட உயர்ந்தது என்பதால்
அது மாற்றமற்றதாகும். நித்தியமான மாற்றமற்ற குணங்களை கொண்டுள்ள பரமபுருஷர் பௌதிக ஆதிக்கத்தை போன்ற எதனாலும் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. எனவே ஜீவராசிகளின் விஷயத்தில் காணப்படுவது போல் அவரது செயல்களும் உருவமும் மாயையின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டுள்ளன என்று எவ்வாறு கருதப்பட முடியும்? ஒரு மந்திரவாதி அல்லது ஜால வித்தைக்காரன் பல அற்புதங்களை செய்து காட்டுகிறான். தனது மந்திர வித்தைகளால் அவன் ஒரு பசுவாக மாறுகிறான். இருப்பினும் அவன் அந்த பசு அல்ல. ஆனால் அதே சமயம் அந்த மந்திரவாதியால் காட்டப்பட்ட பசு அவனிலிருந்து வேறுபட்டதும் அல்ல. அதை போலவே பகவானின் நடுத்தர சக்தியானது அவரிலிருந்து தோன்றும் ஒரு சக்தியாக இருப்பதால் அது அவரிலிருந்து வேறுபட்டதல்ல. ஆனால் அதே சமயம் அது சக்தியின் தோற்றமானது பரமபுருஷரும் அல்ல. பகவானின் உன்னத அறிவும் ஆற்றலும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாகவே உள்ளன. ஜட உலகில் வெளிப்படுத்தப்படும் பொழுதும் கூட அவை மாறாமலேயே இருக்கின்றன. பகவத்கீதை குறிப்பிடப்படுவது போல் பகவான் தமது சொந்த அந்தரங்க சக்தியின் மூலமாக பூமியில் அவதரிக்கிறார். எனவே அவர் பௌதிகத்தினால் களங்கமடையவோ மாற்றப்படவோ அல்லது ஜட இயற்கை குணங்களால் பாதிப்படைவதோ இல்லை. பகவான் தமது சொந்த அந்தரங்க சக்தியின் மூலமாக சகுன பிரம்மாக இருக்கிறார். ஆனால் அதே சமயம் பௌதிக சக்தியுடன் அவர் தொடர்பு கொள்வதில்லை என்பதால் அவர் நிற்குண பிரம்மாகவும் இருக்கிறார். சிறைக்கூடத்தின் கட்டுப்பாடுகள் அரசரின் சட்டத்தினால் தண்டிக்கப்பட்ட கைதிகளுக்கு பொருந்துவனமாக உள்ளன. ஆனால் நல்லெண்ணத்துடன் சிறைக்கூடத்தை காண செல்லும் அரசர் அத்தகைய கட்டுப்பாடுகளுக்கு உட்படுவதில்லை. பகவானின் 6 ஐஸ்வர்யங்கள் அவரிலிருந்து வேறுபட்டவை அல்ல என்று விஷ்ணு புராணம் குறிப்பிடுகிறது. உன்னதமான அறிவு, பலம், செல்வம், அழகு, புகழ் மற்றும் துறவு ஆகிய ஐஸ்வர்யங்கள் பரமபுருஷருடன் எல்லா விதத்திலும் ஒத்திருக்கின்றன. இத்தகைய ஐஸ்வர்யங்களை ஜட உலகில் பகவான் வெளிப்படுத்தும் பொழுது அவை ஜட இயற்கை குணங்களுடன் எவ்வித தொடர்பும் கொண்டிருப்பதில்லை. பகவானின் செயல்கள் ஜட உலகில் வெளிப்படுத்தப்பொழுதும் கூட எப்பொழுதும் உன்னதமானவையாக இருக்கின்றன என்பதற்கு சின்மாத்திரத்துவ என்னும் சொல்லே சிறந்த உத்தரவாதமாகும். அவரது செயல்கள் அவருக்கு நிகரானவை. இல்லையெனில் சுகதேவ கோசாமியை போன்ற முக்தி பெற்ற ஆத்மாக்கள் அவற்றினால் கவரப்பட்டிருக்க மாட்டார்கள். சில சமயங்களில் அறிவற்ற மனிதர்களால் தப்பர்த்தம் கற்பிக்கப்படுவது போல் பகவானின் செயல்கள் எப்படி ஜட இயற்கை குணங்களில் இருக்க முடியும் என்று விதுரர் கேட்டார். பந்தப்பட்ட ஆத்மாக்களின் செயல்கள் ஜட இயற்கை குணங்களின் மூலமாக வெளிப்படுவதால் அவை இழிவான தோற்றத்தை கொண்டுள்ளன. ஆனால் பகவானும் அவரது உடலும் ஒன்றுதான் என்பதால் அவரால் நிகழ்த்தப்படுத்தப்படும் செயல்களும் கூட அவரிலிருந்து வேறுபட்டவை அல்ல. பகவானின் செயல்கள் பௌதிகமானவை என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தவறு செய்தவர் என்பது முடிவு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, தப்பர்த்தம்னா என்ன மாதாஜி? தப்பர்த்தம் அப்படின்னா தவறான அர்த்தம் கொள்ளுவது. ஓகே ஓகே, சரி. தப்பான அர்த்தம் மாதாஜி. ஆமா, ஆமாங்க. அப்போ பகவானின் சக்திகள் பகவான் சக்திகளின் எஜமானராகவும் ஜீவராசிகள் அச்சக்திகளுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் உள்ளனர். இப்ப பகவான் வந்து இங்க ஜட உலகில் தோன்றுகிறார், மறைகிறார் அப்படின்னா அவர் வந்து தன்னோட அந்தரங்க சக்தியின் மூலமாகவே தோன்றுகிறார். நாமெல்லாம் வந்து வெளிப்புற சக்தியின் மூலமா தோன்றுகிறோம். எப்படி ஒரு சூரியன் வந்து உதிக்கின்றது, மறைகின்றது. சூரியன் ஒரே இடத்துலதான் இருக்கு. ஆனா இந்த பூமி சுத்துறதுனால பகல் இரவு மாறி வருது. ஆனா நாம என்ன சொல்றோம்? சூரியன் வந்துருச்சு, உதிக்குது, சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா சூரியன் ஒரே இடத்துலதான் இருக்கு, பூமி தான் சொல்லுது. அது போல பகவான் வந்து எப்பொழுதுமே இருக்கின்றார். இங்க பௌதீகத்துல வந்து பௌதீகமான இந்த ஜட உலகுல பரமாத்மாவாக இருக்கிறார். அவருடைய சக்திகள் எல்லா பக்கமும் வெளிப்படுகின்றது. எப்படி சூரியன் வந்து ஒரே இடத்துலதான் இருக்கு, ஆனா அதனோட கதிர்கள் எல்லாம் இந்த பூமி முழுவதும் மட்டும் இல்ல, மற்ற கிரகங்களுக்கு கூட சூரியனோட ஒளி கிடைக்கின்றது. இப்போ பகவான் ஒரு இடத்துலதான் இருக்கிறார். ஆனா அவரது சக்திகள் எல்லா பக்கமும் பரவி ஊடுருவி பாய்கின்றது. அப்போ அவர் வந்து அந்தரங்க சக்தியின் மூலமாக இங்கே வருகின்றார், தோன்றுகிறார், மறைகிறார். வெளிப்புற சக்தியின் மூலமா கிடையாது. வெளிப்புற சக்தியை அவர்தான் தோற்றுவிக்கின்றார். அதுக்கு எஜமானன் அவர்தான். ஆனா அவரை மாதிரியே கிடையாது. இப்ப வெளிப்புற சக்தி அப்படின்னா என்ன நாம சொல்றோம்? மகாமாயா. யோக மாயாங்கிறது அந்தரங்க சக்தி, சொரூப சக்தி. அப்ப சொரூப சக்திக்கும் வெளிப்புற சக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப வெளிப்புற சக்தி அப்படிங்கிறது அந்த ஜடசக்தியை
தோற்றுவிக்கிறதுக்காக இந்த ஜட உலகத்தை தோற்றுவித்து அதை சிருஷ்டி ஸ்ருதி பிரளய அப்படின்னு அந்த துர்கா தேவிட்ட அதை ஒப்படைக்கிறார். சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ யஸ்ய யபுவனானி பிபர்த்தி துர்கா இச்சானுரூபம் அபி யஸ்ய சச்சேஷ்டதேச்சா கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு பிரம்ம சம்ஹிதையில பிரம்மா கூட சொல்றாரு. ஏன்னா பிரம்மா தான் சொல்ல முடியும், ஏன்னா அவர் தான் நேர்ல பார்த்திருக்கார் பகவான். நம்மளோட பித்தாமகர், நம்ம தாத்தாக்கு 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 தாத்தா அப்படின்னு போனோம்னா கடைசியில போய் எண்டாகிறது இங்க நம்மளுக்கு பித்தாமகர் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மதேவர் தான் நம்மளுடைய முதல் உயிர்வாளி. பகவானோட நாபிக்கமலத்திலிருந்து தோன்றுகிறார். அப்போ இப்படி இருக்கிறப்போ பகவானுடைய வெளிப்புற சக்தி எப்படி பகவானை கட்டுப்படுத்த முடியும்? இப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரசர் வந்து நாட்டுல சட்டம் இயற்றுகின்றார். அதாவது ஒரு ஜெயில உருவாக்குறார். அங்க வந்து குற்றவாளிகள் எல்லாம் தண்டனைக்கு உட்படுத்தப்படுறாங்க. அப்ப ராஜா வந்து ஜெயிலுக்குள்ள போறார். ராஜா ஜெயிலுக்குள்ள போறாரு அப்படின்னா அங்க இருக்கிற சிறை கைதிகளை அவங்க பார்வையிடுறதுக்காகவும் அவர்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்காக தான் போறாரோ தவிர அவர் அந்த சிறைச்சாலையின் சட்டத்திற்கு உட்பட்டவர் அல்ல. அரசர் உள்ள போனா அவரும் மாட்டிட்டாரு, ஐயோ அவ்வளவுதான் ஜெயிலுக்குள்ள மாட்டிட்டாருன்னு எந்த கோமலையும் சொல்ல மாட்டான். அவர் உள்ள போறாருன்னா அவருக்கு நல்லா சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பெல்லாம் அளித்து அவருக்கு விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் செய்யறதுக்கு அங்க இடம் இருக்கும். ஆனா சாதாரண சிறைச்சாலையில இருக்கிற அந்த கைதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கம்பிக்குள்ள இருந்துட்டு கஞ்சியோ கூழோ தான் குடிக்கணும். ஏன்னா அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு அங்க கொடுக்கப்படுது. அது போலத்தான் இந்த சிறைச்சாலை நம்மளுக்கெல்லாம் இந்த ஜடம் உலகம் அப்படிங்கிறது சிறைச்சாலை. இங்க நாம வந்திருக்கிறது சிறைச்சாலைக்குள்ள. ஆனா நம்மளுக்கு தெரியல, நாமெல்லாம் இப்ப இதுல அனுபவிக்க வந்திருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பெரிய பெரிய வீடு கட்டி பெரிய பெரிய காரு பங்களா, எனக்கு தோட்டம் இருக்கு, எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு பெருமை பேசிட்டு இந்த சிறைச்சாலைக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா காட்டிக்கிறோமோ தவிர யாருமே இங்க சந்தோஷமா இல்லை. உண்மை சொல்ல போனா வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் துன்பம். ஆனா என் துன்பத்தை வெளியில கேட்டுட்டா என்னோட கௌரவம் என்ன ஆகிறது? அப்படி பொய் கௌரவத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சுக்கிட்டு நாம வேஷம் போட்டுக்கிறோம், மேக்கப் போட்டுட்டு நான் பாரு எவ்வளவு அழகா இருக்கேன், நீட்டா இருக்கேன், நான் எவ்வளவு சொகுசா இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரும் நாடகம் போட்டுட்டு இருக்கோம். ஆனா இது சிறைச்சாலை, இங்க வந்து துக்காலயம், இங்க துக்கத்தை அனுபவிக்கத்தான் வந்திருக்கிறோம். அப்ப பகவான் வந்து இங்க பல அற்புதங்களை செய்கிறார். இந்த சிறைச்சாலைக்குள்ள அவர் ஏன் வர்றாரு? தன்னை நோக்கி சத்துவகுணத்தில் உள்ளவர்களை கவர்வதற்காக, தன்னை நோக்கி பல ஆத்மாக்களை கவர்ந்து அவர்களை மறுபடியும் நல்வாழ்வுக்கு கொண்டு வர, சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக அரசர் உள்ள போறார். அது போல இங்க பகவான் வந்து இந்த ஜட உலகுக்கு நம்ம எல்லாம் மீட்டு கொண்டு போக சில சமயம் வர்றார். அப்ப தன்னை காண்பதன் மூலமாகவும் தன்னுடைய லீலைகளை பார்ப்பதன் மூலமாகவும் அதை திரும்ப பேசுறதுக்கான வாய்ப்பை நம்மளுக்கு கொடுக்கிறார். நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம். அப்ப தன்னை வந்து அந்தரங்க சக்தியினால் இங்க கொண்டு வர்றார். ஆனா முட்டாள்களுக்கு தன்னை பற்றிய ரகசியங்களை அவர் வந்து காட்டி கொடுக்கறதே கிடையாது. மேலும் அவர்களை குழப்ப வைக்கின்றார். அப்ப அந்தரங்க சக்தியின் மூலமாக சகுண பிரம்மாவாகவும் இருக்கிறார். அதே சமயம் பௌதிக சக்தியுடன் அவர் தொடர்பு கொள்ளுவதில்லை அப்படிங்கிறதுனால நிர்குண பிரம்மாவாகவும் இருக்கிறார். அந்தரங்க சக்தியில சகுண பிரம்மா, சகுண அப்படின்னா எல்லா குணங்களையும் கொண்டவராக. அப்போ சிவனாக இருக்கிறார், பிரம்மாவா இருக்கிறார். பிரம்மா வந்து ரஜோகுணத்தின் அதிபதி, சிவன் வந்து தமோ குணத்தின் அதிபதி, விஷ்ணு வந்து சத்துவகுணத்தின் அதிபதி. இப்படி சகுண பிரம்மாவாக இருக்கிறார். ஆனா அந்தரங்க சக்தியில் தான் அவர் செயல்படுறார். அது போல நிர்குண பிரம்மாவாகவும் இருக்கிறார். இப்போ 3 விஷ்ணுக்கள் நம்ம முக்கியமான விஷ்ணுக்கள், புருஷ அவதாரங்கள் பார்ப்போம். காரண உதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, சீரோதகசாயி விஷ்ணு, அப்படி சகுண பிரம்மாவாக. அப்ப நிர்குண பிரம்மா அப்படின்னா பௌதிகத்துல வந்து இருந்தாலும்
அவன் ஆனா பௌதிகத்தில் தொடர்பு கொள்ளுவது கிடையாது. என்னைக்குமே பகவான் பகவானாவாய்த்தான் இருக்கிறார். அவரது ரூபம் திவ்யமானது, அவரது லீலைகள் திவ்யமானது, அவரது நாமம் திவ்யமானது. அப்போ அவர் பொய்யே சொன்னாலும் அது வந்து நல்லதுதான். எப்படி ஒரு சூரியன் வந்து சூரிய கதிர்கள் மலத்தின் மீது பட்டாலும் அந்த மலம் தூய்மை அடையுமே தவிர சூரிய கதிர்கள் அதனால பாதிக்கப்படாது. அப்ப பகவான் இங்க வந்தாலும் இந்த முக்குணங்கள் அவரை பாதிக்காது. ஏன்னா அவர் படைத்தவரே அவர்தான். அதனால இங்கே உள்ள வந்துட்டார், அதனால அவரும் முக்குணத்துக்கு உட்பட்டு விட்டார் அப்படிங்கறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் சர்வ காரணம். அதனாலதான் அவர் ஒருவராலதான் நம்மளுக்கு முக்தி கொடுக்க முடியும். ஏன்னா அவர் ஒருவர் தான் தூய்மையானவர், எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். அவரை தவிர யாராலையும் முடியாது. சிவபெருமானே சொல்லிட்டார், முக்தியெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. முக்தி பிரதாதாம் சர்வேசாம் விஷ்ணு ஏவன அசம்சயகன். சோ பகவான் விஷ்ணுவை தவிர கிருஷ்ணரை தவிர விஷ்ணு கிருஷ்ணர் ஒன்றுதான். சிறிது வேறுபாடு இருந்தாலும் டைரக்டா பகவான் கிருஷ்ணரிடமிருந்து விஷ்ணுவாக அவர் இந்த உலகை பராமரிப்பதற்காக வருகிறார். அப்போ பகவான் பகவானாகவே தான் இருக்கிறார். அவர்கிட்ட இந்த வேற மாற்றங்கள், முக்குணத்தினால் வரும் மாற்றங்கள் அவர்கிட்ட கிடையாது. நம்ம வேணா இந்த உடலை பல வகை மாற்றியாச்சு, பல ஜென்மங்கள் மாற்றியாச்சு. இந்த முக்குணங்களால நாம பல செயல்களில் ஈடுபட்டிருக்கோம். ஆனா அதுக்கு உரிய பலன்களும் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா பகவானுடைய செயல்களுக்கு பலன்கள் கிடையாது, இருமைகள் கிடையாது. அவர் எப்பொழுதுமே அந்த ஆறு ஐஸ்வர்யங்களை கொண்டவர். அவர் சம்பந்தமான அவரது ஆன்மீக லோகமும் அதே மாதிரிதான். ஆன்மீக லோகம் என்றும் நித்தியமானது. ஆனா இந்த பௌதிக உலகம், அவரது படைப்பான இந்த பௌதிக உலகம், இது வந்து ஏகபாத விபூதி. ஆனா ஆன்மீக உலகம் திரிபாத விபூதி. இதை விட 3 மடங்கு அதிகங்க. ஆனா அங்க வந்து எந்த ஒரு மாற்றம் எப்பவுமே கிடையாது. அங்க இருமைகள் கிடையாது, அங்க பிறப்பு இறப்பு கிடையாது, முதுமை நோய் கிடையாது, அங்க பகல் இரவு கிடையாது, துவந்தங்களே இல்லை. அங்கேயும் வந்து நித்திய சகாக்கள் நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் தவறிழைக்காதவர்கள், நாமெல்லாம் தவறிழைத்தவர்கள். அதனாலதான் நம்மளுக்கு இங்க பனிஷ்மெண்டா ஜெயிலு. இந்த ஆன்மீக லோகத்தை தவிர்த்து வானவெளியில நம்மளுக்கு இந்த பௌதிக லோகங்களை அவர் உண்டு பண்ணியிருக்கார். அந்த பௌதிக லோகங்கள் அண்டங்கள், பல கோடி அண்டங்களை அவர் படைத்து அதுல பல ஜீவாக்கள் நம்மளை போல நிறைய பேர் இப்படிதான் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோம், திரும்பி போறதுக்கு வழி தெரியாம. ஏன்னா இங்கிருந்து போறது ரொம்ப ஒரு அவங்கவுங்களுடைய சாமர்த்தியத்தினால யாரும் திரும்பி போக முடியாது ஆன்மீக லோகத்துக்கெல்லாம். அப்ப விஷ்ணு தூதர்கள் வந்துதான் நம்மளை கூட்டிட்டு போகணும். அப்ப யார்கிட்ட சரணடையணும்? பகவான் விஷ்ணுவிடம் சரணடைய வேண்டும். அப்பதான் உங்களுக்கு வைகுண்ட லோகம் போக முடியும். அதுக்கு விஷ்ணுவை நேரடியா போய் நான் சரணடைகிறேன் பாரு, பகவான் விஷ்ணு சிலா ரூபத்துல போய் நான் சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு போய் நம்ம வந்து பக்தி பண்ண முடியாது. அடியவர் விஷ்ணு அடியவர்களிடம், ஒரு குருவிடம் சரணடையணும், தூய பக்தரிடம் சரணடையணும். அப்படிதான் நாம பக்தியை வளர்த்துக்கணுமே தவிர நான் போய் டைரக்டா இங்கெல்லாம் யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிற பரமாத்மாவை மதிக்கணும். அதுதான் ஒரு தூய பக்தரோட அடையாளம். வித்யாவனய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷனக. அப்ப எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எப்போ பகையில்லாத ஒரு நட்புணர்வுனா, ஐயோ நீ இல்லாம நான் இருக்க மாட்டேங்கிற அட்டாச்மெண்ட் கிடையாது. அப்போ எல்லாரையும் சமமா மதிக்கிற ஒரு மனோபாவம், இருமைகளற்ற ஒரு மனோபாவம். நீ எதிரி, நீ என் நண்பன், இந்த இருமைகள் கிடையாது. சோ எல்லா உயிர்வாளிகளையும் சமமாக மதிக்கின்ற அந்த மனோபாவம் வர்றப்போ அந்த பௌதிகத்திலிருந்து விடுபட்டு நாம் ஆன்மீக லோகம் போக முடியும். எப்ப நம்மளுக்குள்ள விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற இருமைகள் இருக்கோ, இவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கும், அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்காது அப்படின்ற விருப்பு வெறுப்பு இருக்கோ, அப்ப வந்து நாம அஞ்ஞானத்துலதான் இருக்கிறோம்ன்ற அர்த்தம். பக்தியில கீழ்நிலையில இருக்கிறோம்னு அர்த்தம். நாமளே மதிப்பிட்டுக்கலாம், சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்லோகம் 3. கிரீடாயாம் உத்யமோ அர்ப்பஸ்ய
காமா சிக்ரீடி சான்யதः ஸ்வதஸ்திருப்தஸ்ய ச கதம் நிவ்ருத்தஸ்ய சதான்யதः. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மொழிபெயர். சிறுவர்கள் மற்ற சிறுவர்களுடன் விளையாடுவதிலும் பலவித பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதிலும் உற்சாகம் கொண்டுள்ளனர். ஆகையால் ஆசையால் அவர்கள் தூண்டப்படுவதுதான் இதற்கு காரணம். ஆனால் பகவானுக்கு இத்தகைய ஆசை உண்டாவதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் எப்பொழுதும் அவர் சுய திருப்தி உடையவராகவும் அனைத்திலும் பற்றற்றவராகவும் இருக்கிறார். பொருளுரை. பரமபுருஷர் இரண்டற்ற ஒருவர் என்பதால் அவரை தவிர வேறு எதுவும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நெருப்பு உஷ்ணமாகும் ஒளியாகவும் தன்னை விரிவடை செய்வதைப் போலவே பகவான் தமது சக்திகளின் மூலமாக தம்மை பல்வேறு சுய அம்சங்களாக பிரிக்கப்பட்ட அம்சங்களாகவும் விரிபடுத்திக் கொள்கிறார். பகவானின் இருப்பை தவிர வேறு எந்த இருப்பும் இல்லை என்பதால் தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு பொருளுடன் அவர் சகவாசம் கொள்கிறார் என்றால் அது அவருடனேயே அவர் சகவாசம் கொண்டது போலாகும். பகவத்கீதையில் 9.4 பகவான் கூறுகிறார், மயாததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வ பூதானி நாசாகம் தேஸ்வ அவஸ்திதக. பிரபஞ்ச தோற்றமானது பகவானிலிருந்து விரிவடைந்த அவரது அருவ அம்சமாகும். எல்லா பொருட்களுமே அவருக்குள் உள்ளன, இருப்பினும் அவற்றில் அவர் இல்லை. இதுதான் பகவானின் பற்றிலும் துறவிலும் உள்ள ஐஸ்வர்யம் ஆகும். அனைத்திலும் அவர் பற்றுடையவராகவும் அதே சமயம் அனைத்திலும் பற்றற்றவராகவும் இருக்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவான் வந்து இத்தகைய ஆசை எதுவுமே அவருக்கு உண்டாவது கிடையாது. ஏன்னா அவர் எப்பவுமே சுய திருப்தியுடையவர். ஆத்மராமா ஆத்மராமா அப்படின்னா தன்னுள் அனைத்தும் நிறைந்தவர். அவருக்கு பசியோ தாகமோ கிடையாது, காமமோ கிடையாது. இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சுய திருப்தி. ஆனா ஏன் அவர் வந்து லீலைகள் பண்றார் அப்படிங்கறதையெல்லாம் நாம போக போக இன்னும் முக்தி ஆகின்ற நிலையில தான் நம்ம உணர்ந்துக்க முடியுமே தவிர இப்ப வந்து நாம அதை உணர முடியாது. சுய திருப்தி உடையவர். ஆனா அவர் ஏன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்? பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் அப்படின்னு சொல்லி ஏதாவது எனக்கு கொடுன்னு ஏன் எதிர்பார்க்கிறார்? ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைக்கு ஊட்டும் போது அவளுக்கு பசி இருக்காது. ஆனா அந்த பிள்ளை வந்து அந்த தட்டுல இருந்து எடுத்து அம்மாக்கு ஊட்டி விடுது. அம்மா கூட்டி விடும்போது அந்த தாய் வந்து ரொம்ப குளிர்ந்து போயிடுறா. ஆனா அந்த சொந்த சம்பாத்தியம் இல்லை, குழந்தையோட சொந்த சம்பாத்தியம் இல்லை அந்த தட்டுல இருக்கிறது, அம்மாவோடதுதான். அது போல அம்மாக்கு பசியும் கிடையாது, ஆனாலும் அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா. அது போல பகவானுக்கு எப்பவுமே தாகம் கிடையாது, பசி கிடையாது, காமம் கிடையாது. ஆனால் தன் குழந்தைகளின் விருப்பத்தை அவர் வந்து பூர்த்தி செய்து அதனால் அவர் இன்பம் அடைகின்றார். எப்படி ஒரு புல்லாங்குழல், இப்போ புல்லாங்குழல் இருக்கின்றது, அதுதான் பக்தர்கள்னு வச்சுக்கலாம். ஆனா பகவான் என்ன பண்றாரு, தன்னுடைய மூச்சுக்காற்றுல அந்த புல்லாங்குழலுக்குள்ள ஊதி அந்த புல்லாங்குழலிலிருந்து வெளிப்படும் அந்த இனிமையான இசையை கேட்டு அவர் ஆனந்தம் அடைகிறார். அப்ப புல்லாங்குழல்ங்கிறது இங்க பக்தர்கள். சோ பக்தர்களிடமிருந்து வெளிப்படும் அந்த அன்பு என்கின்ற இனிமையான இசை, அதை வந்து அவர் ரசிக்கிறார். சோ அவர் எப்பவுமே ஆத்ம திருப்தி உடையவர். பரமபுருஷர் இரண்டற்ற ஒருவர். அவர் ஆத்மா தனி கிடையாது, உடல் தனி கிடையாது. ஆத்மா உடல் எல்லாம் ஒன்று. நம்மளுக்கெல்லாம் உடல் ஒண்ணு, ஆத்மா ஒண்ணு. சூட்சும உடல், அது ஸ்தூல உடல் அப்படின்னு நிறைய பிரிவுகள் இருக்கு. அப்ப இந்த உடல் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆத்மா வேறொரு உடல் எடுக்க ஆரம்பிச்சிடும். பகவானுக்கு அப்படி கிடையாது. எப்பவுமே அவர் திவ்யமான உடம்பில் தான் இருக்கின்றார். அப்புறம் நெருப்பு உஷ்ணமாகவும் ஒளியாகவும் தன்னை விரிவடைய செய்வது போலவே பகவான் தமது சக்திகள் மூலம் தன்னை, இப்படி வந்து நெருப்புக்குள்ளேயே பல அம்சம் இருக்கு. நெருப்புல வந்து இப்போ வெளிச்சம் வரும். ஒரு நெருப்பு புகையுது அப்படின்னா அது ஒரு ஸ்மெல் வரும். நெருப்பு, அந்த இடத்துல ஏதோ நெருப்பு ஸ்மெல் வருது, புகை ஸ்மெல் வருது அப்படின்னு. அது மாதிரி பல தன்மைகள் அங்க இருக்கு. உஷ்ணம், கிட்ட போனீங்கன்னா உஷ்ணமா இருக்கும்.
இப்படி அது தன்னை விரிவடைய செய்வது போல பகவான் வந்து தன் சக்திகள் மூலமா தன்னை வந்து சுயாம்சமாகவும் சுவாம்ச கலா அம்ச விபீனாம்ச அப்படின்னு பலவா தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். அப்ப தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு பொருளுடன் அவர் சகவாசம் கொள்கிறார் என்றால் அது அவருடனேயே அவர் சவகாசம் கொண்டது போலாகும். அதான் சொல்றாரு, மயம் ததம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினாம் அஸ்தானி சர்வ பூதானி நச்சாகம் தேஸ் அவஸ்திதக. பிரபஞ்ச தோற்றமானது பகவானிலிருந்து விரிவடைந்த அவரது அம்சமாகும். அப்ப இங்க பிரபஞ்ச தோற்றம் எப்படி உருவாச்சு? அவரு உடம்புக்குள்ளேயே இருக்கு. அவரது உடல் என்ன விராட் ரூபம் நாம் இப்பதான் பார்த்தோம். அவர் தன்னையே விரிவங்கம் பண்ணிக்கிறார் அப்படின்னு. அந்த ஆகாயம் வந்து அவரது உடல். அதுல ஒவ்வொரு அம்சமும் நாம் பார்த்தோம், விராட் ரூபம். சோ பகவான் தன்னையே இந்த பொருட்களாக விரிவங்கம் பண்ணிக்கிறார். அதனாலதான் நாம குழந்தைங்கள்லாம் நம்ம ஸ்டேஜ்ல நாம பார்த்திருப்போம். ஏதாவது கீழே போட்டோம் அப்படின்னா அதை காலால எடுக்க மாட்டோம், குனிஞ்சு கையால எடுத்து கன்னத்துல போட்டுப்போம். அந்த காலத்திலேயே நம்மளுக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க, எல்லாத்துலயும் பகவானை காண் அப்படின்னு சொல்லி. சோ பகவான் இல்லாம எந்த ஒரு ஜட பொருளும் கிடையாது. அப்படியே விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சா கூட அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அந்த அறிவை யார் தர்றார்? மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்சேன. பகவான் தான் அந்த அறிவை அவங்களுக்கும் தர்றாரு. சோ 24 மூலக்கூறுகளை கொண்டுதான் அவங்க மற்ற பொருட்களை உருவாக்குறாங்க. அதுக்குரிய அறிவையும் அந்த பகவானே தர்றார். இந்த உடலையும் அவர் தான் தர்றார். சோ பகவான் இல்லாம எதுவுமே கிடையாது. அப்ப பகவான் பற்றிலும் துறவிலும் இதுதான் பகவானுக்கு பற்றிலும் துறவிலும் உள்ள ஐஸ்வர்யம். எல்லா பொருட்களுமே அவரில் உள்ளன, இருப்பினும் அவற்றில் அவர் இல்லை. அப்ப ஜடத்துல அவர் இருக்காரா அப்படின்னு கேட்டா அது முட்டாள்தனம். அவர் சக்தியாக எல்லாத்துலயும் ஊடுருவிருக்கார். அவர் சக்தி இல்லாம எந்த ஜட பொருளும் கிடையாது. இப்போ நீங்க ஒரு மண்பானை எடுத்துக்கலாம், களிமண். அப்ப இந்த களிமண்ணாகவும் முதல்ல அவர் வந்து 24 மூலக்கூறுகள் இருக்கு இல்லைங்களா? அப்ப அதுல வந்து மண்பானை உருவாக்க என்ன வேணும்? களிமண் வேணும். அப்போ அதை பிசைஞ்சு செய்யறதுக்கு என்ன வேணும்? குயவன் வேணும். குயவனுக்குள்ளேயும் பரமாத்மாவாக, அந்த ஆத்மாவாகவும் பரமாத்மாவும் அவரே தான். விபின் அம்சம் அப்படிங்கிறது அவர் தான் ஆத்மா. அந்த பரமாத்மாவும் அவர் தான். சோ அந்த குயவன் அதுவும் வந்து அவர் தான். இப்படி எல்லாமாகவும் அந்த மண்ணு, குயவன், அப்புறம் மண்பானை உருவாகுது. மண்பானை எதனால உருவாகுது? பகவானுடைய சக்தியினால் உருவாகுது. இப்படி எல்லாமே அவராத்தான் இருக்காங்க. அப்போ இந்த அத்வைதிகள் இன்னொரு குழப்பம் பண்ணுவாங்க இதுல. சரி, உங்க பகவான் தான் எல்லாத்துலயும் இருக்காரு, இந்த குடத்துல இருக்காரு, அப்ப குடத்தை உடைச்சுட்டா எங்க போவாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது வந்து இது விவர்த்தவாதம் அப்படின்னா விதாண்டம் பண்றது. ஆனா நம்மளோடது என்ன? சக்தி பரிணாமவாத். பகவான் வந்து தனது சக்திகள் மூலமாகவே மயா தக்ஷேன பிரகிருதி சூயதே சராச்சரம் ஹேது நானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. தனது சக்தியின் பார்வையின் மூலமாகவே எல்லாவற்றையும் உருவாக்குகின்றார். அவர் எந்திரிச்சு நடந்து கையை அசைச்சு காலை அசைச்சு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கண் பார்வை, கண் அசைவுனாலேயே அவர் எல்லாத்தையும் செஞ்சிருவார். கர்ப்போதக கடல்ல படுத்துக்கிட்டு, சீரோதக கடல்ல படுத்துக்கிட்டு, காரண உதக கடல்ல படுத்துக்கிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் பண்றார். சோ இது வந்து யாரால புரிஞ்சுக்க முடியாத அபூர்வமான ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் பகவான். அப்ப இந்த அருவவாதிகள் வாதிடுற மாதிரி எல்லாம் கிடையாது. வாதம் பண்ணிட்டே இருக்கலாம் அவங்க பல கோடி ஆண்டுகள். தவறான வாதங்களுக்கு பதிலளிக்க அவங்களுக்கெல்லாம் யாரும் முன்வரவும் மாட்டாங்க. பகவான் அவங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு பகவான்கிட்ட திரும்பி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதோட முடிச்சிடலாம். அடுத்தது 4வது ஸ்லோகத்துல இருந்து மண்டே பார்க்கலாங்க. இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம்.